Hello all, welcome to this course Python Basics for Beginners. So in the course la enna paaka porom appadina we are going to talk about basics of Python and some simple programs and the concepts vachi programs panni paaka porom. So in the course yaarukku appdin pathina complete beginners Python பத்தி தெரியாதவங்க இந்த கோர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஐடி பேக்ரவுண்ட் வந்து கோடிங் கத்துக்கணும்னு விரும்புவங்களும் இந்த கோர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் பைத்தன்? பைத்தன்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஐடி வேர்ல்ட்ல இருக்கு. C++, ஜாவா, நோட் ஜேஎஸ் எக்ஸெட்ரா. இதுல பைத்தனும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், ஒரு டாஸ்க் இருந்தால் அதை ஆட்டோமேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேலை அதை ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பைத்தன் யூஸ் ஆகுது. பைத்தன் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஓல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது எதனால பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வெரி சிம்பிள் டு ரீட் அண்ட் ரைட் ப்ரோக்ராம்ஸ். ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்கு. அதனால வந்து ஈஸியா யார் வேணாலும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதலாம். ஓகே, அடுத்து இது ரொம்ப ஃபாஸ்டா கோடை எழுதிடலாம். அதாவது ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்லயே நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடலாம். கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா, C++, C எல்லாம் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும் ஒரு சின்ன வேலைக்கே. வேற பைத்தன்ல அந்த வேலையை லெஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ்ல எழுதி முடிச்சிடலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஓப்பன் சோர்ஸ். மீன்ஸ் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி தே கேன் ரைட் பைத்தன் ப்ரோக்ராம். அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. நிறைய பேர் இது பைத்தனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிறைய டூல்ஸ், லைப்ரரிஸ், கோட், சோர்ஸ் கோட் நிறைய கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணதால எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்றதுனாலும் லைப்ரரிஸ் சப்போர்ட் இருக்கு. லைப்ரரிஸ்னா செட் ஆஃப் கோட், ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்க கோட நம்ம எடுத்து நம்ம கோட்ல ரீயூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பைத்தன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் இருக்கு. அதுல சில விஷயங்களை நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். வெப் டெவலப்மெண்ட், ஒரு கேம் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்ட்ல யூஸ் ஆகும், ஆட்டோமேஷன் பண்றதுக்கு, டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு, காம்ப்ளெக்ஸ் டேட்டா எல்லாம், மேத் ப்ராப்ளம்ஸ், மெஷின் லாங்குவேஜ், இன்டர்நெட் ஆஃப் டிவைசஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது குட்டி குட்டி டிவைசஸ், எம்பெடட் டிவைசஸ்ல இருந்தெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் தே யூஸ் பைத்தன். பைத்தன் வச்சுதான் அவங்க நிறைய சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்படி பைத்தனை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். பைத்தன் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தனை கோடை எழுதணும். கோடை எழுதி அதை ரன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த python.orgன்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு python.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா, விண்டோஸா இருந்தா விண்டோஸ் டவுன்லோட் போட்டுக்கலாம். நீங்க லினக்ஸ் இல்ல OS, மேக் OS இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சப்சிக்வெண்டா அந்த லைப்ரரிஸ் எல்லாம் காட்டும். ஸோ விண்டோஸ்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணுங்க. ஒரு EXE எக்ஸிக்யூட்டபிள் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பைத்தன் சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டர்ல வந்துடுச்சு. அடுத்து கோட் எழுதணும். கோட் எழுதுறதுக்கு நிறைய எடிட்டர்ஸ்னு சொல்லுவோம், அது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நோட் பேட்னு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம விண்டோஸ்லேயே அவைலபிளா இருக்கும். ஸோ அதில் நம்ம டெக்ஸ்ட் எழுதணும்னா அதில் எழுதிக்கலாம். அதே மாதிரி பைத்தன் கோடை எழுதுறதுக்கு நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. லைக் விஷுவல் ஸ்டுடியோ கோடு, ஜூபிட்டர் நோட்புக், பைசார்ம், இந்த மாதிரி நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. ஸோ என்னுடைய ஃபேவரட் எடிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? இதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான் இது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட், விண்டோஸ்னா விண்டோஸ்னு போட்டுட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா microsoft.comல இந்த டவுன்லோட்கான லிங்க் இருக்கும்.
நீங்க இங்க போயிட்டு கூட யூ கேன் டவுன்லோட் இட். சரிங்களா? இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியான சாஃப்ட்வேர், கொஞ்சம் மெமரியும் எடுக்கும். பட் இட் இஸ் அ வெரி வெரி குட் சாஃப்ட்வேர். அதனால நீங்க டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது blank பேஜ்ல வரும். நம்ம இதை வச்சு தான் பைத்தன் கோட எழுத போறோம். அப்ப பைத்தன் சாஃப்ட்வேரை போட்டுட்டு we are going to download and install Visual Studio Code. இதை வச்சு கோட் எழுத போறோம். இதை வச்சு அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ பைத்தன் ஓட பேசிக்ஸ் என்ன? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்தாலுமே அதுல வேரியபிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ வேரியபிள்னா என்ன? வேரியபிள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்டோரேஜ். அதுல ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் வந்து ஒரு பர்ஸ் இல்ல ஒரு வாலெட் மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வாலெட்ல நம்ம என்ன வைப்போம்? நம்ம கார்ட்ஸ் வைப்போம், காசு வைப்போம், போட்டோஸ் வைக்கலாம், எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுல ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா நத்திங் பட் கேரக்டர்ஸ், செட் ஆஃப் கேரக்டர்ஸ். இட் கேன் பி நம்பர்ஸ், இட் கேன் பி ஆல்பபெட்ஸ். ஸோ ஹலோன்றது ஸ்ட்ரிங். இதுல HELLO அப்படின்றது எல்லாமே ஆல்பபெட்ஸ். சரிங்களா? ஸோ ஹலோ 1 2 3 அப்படின்னு கூட நம்ம ஸ்ட்ரிங்கை எழுதிக்கலாம். ஸோ ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் அதுல இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்டீஜர்னு டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹோல் நம்பர்ஸ், அதாவது 0 1 2 3 4 எக்ஸெட்ரா, -1 -2 -3, நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோஸ், அதுதான் இன்டீஜர். அடுத்து ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ், அதாவது ஃபிராக்ஷன் வச்சு வர நம்பர்ஸ் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இதுவும் பைத்தன்ல சப்போர்ட். பூலியன் அப்படின்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஒரு விஷயம் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக பூலியன் ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை பைத்தன்ல வச்சிருக்காங்க. அப்ப இந்த வேரியபிள்ஸ்ல இதுல இருந்து இருக்கக்கூடிய 4 விதமான டேட்டாவையும் என்னால ஸ்டோர் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? So let's see an example. இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஓபன் a folder. ஏதாவது ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாத்துக்கு போயிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. அப்புறம் இங்க கீழே வந்துட்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் இங்க செலக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ பைத்தனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா .py ஃபைல் நேம் முடியணும். ஏதோ ஒரு ஃபைலை வச்சுக்கோங்க. மெயின் .py அப்படின்னு போட்டீங்கன்னா pyன்றது பைத்தன் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ டிஸ்கிரைப் பண்ணி காட்ட போறேன். int my int equal to 10 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல my int அப்படின்றது தான் வேரியபிள். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வேரியபிள். ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல போடுற வேல்யூ இட்ஸ் அ வேல்யூ. அப்போ வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த வேல்யூ கேன் பி ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் பூலியன். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்கோம்னா இன்டீஜர் கொடுத்திருக்கோம். ஒரு இன்டீஜர். இதே மாதிரி we can also store my float equal to 4.5. so இது வந்து டெசிமல் நம்பர்ஸ், ஏன்னா ஃபிராக்ஷன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. ஓகே. அடுத்து my string. இந்த மாதிரி my underscore string அப்படின்னு தான் கொடுக்கணுமானா கிடையாது. நீங்க நேம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கை மட்டும் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும், டபுள் கோட்ஸ்குள்ள. நான் இப்போ உங்க ஹேஷ் போட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஹேஷ் போட்டு சொல்லியிருக்கிறது எல்லாம் கமெண்ட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்ல இருந்து எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் கமெண்ட் அவுட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஹேஷ் போட்டா அந்த லைனே கமெண்ட் ஆயிடும். சப்போஸ் நான் ஹேஷ் இங்க போட்டேன்னா இந்த லைனே கமெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த லைனை பைத்தன் வந்து ரீடே பண்ணாது. இது வந்து நம்மளுடைய பர்பஸ்க்காக. யூஸ்வலா கமெண்ட் எதுக்கு போடுவோம்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. யாராவது கோட படிக்கிறாங்க அப்படின்னா அது ஈஸியா புரியணுன்றதுக்காக கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஓகே. ஸோ இந்த கமெண்ட்டை ஹேஷ் வச்சு போடுவோம். இது எடுத்துடுறேன். இப்போ நேம், இதுல ஒரு ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ, இல்லைன்னா இதே ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். ரெண்டுமே வேலிட் தான்.
ஸோ அப்போ நேம்ன்றது வேரியபிள், ஹலோன்றது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. அடுத்து பூலியன் இஸ் மேரிட் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு ட்ரூ அப்படின்னு போட்டோம்னா ட்ரூனா மேரிட்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா நாட் மேரிட்னு அர்த்தம். ஸோ அப்போ இஸ் மேரிட்ன்றது ஒரு வேரியபிள் பேரு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது வேல்யூ. இது பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கமெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 2 டைப் இருக்கு. ஹேஷ் போட்டாக்கா அந்த பாயிண்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் அது கமெண்ட் ஆயிருக்கும். நம்ம ஹேஷ் பிகினிங் ஆஃப் த லைன்லேயே போட்டோம்னா அந்த எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் அது கமெண்ட் ஆயிடும். யூஸ்வலா எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக. யாராவது நம்ம கோடை பார்த்தா அவருக்கு புரியலைன்னா இந்த கமெண்ட்டை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது 3 ஹேஷ் போட்டுட்டு கீழே கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு நீங்க என்ன ஸ்ட்ரிங் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம், எத்தனை லைன் வேணாலும் எழுதிடலாம். எழுதிட்டு மறுபடியும் 3 ஹேஷ் கொடுத்தீங்கன்னா இந்த 3 லைனுமே, இந்த பிகினிங் 3 ஹேஷ்க்கும் எண்டிங் 3 ஹேஷ்க்குள்ள இருக்கிற எல்லா லைன்ஸுமே கமெண்ட் ஆயிடும். அதாவது இது பைத்தான் வந்து இது ரீடே பண்ணாது. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக. சப்போஸ் நான் இந்த 4 லைனையும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 வழியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன், ஒரு லைன் முன்னாடி போயிட்டு நான் இந்த மாதிரி ஹேஷ் போட்டேன்னா கமெண்ட் ஆயிடும். திஸ் இஸ் வெரி குட். பட் ஒரு 1000 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா யூஸ்வலா இதை யூஸ் பண்ண மாட்டோம், மல்டி லைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கோட்ஸ் கோட்ஸ் கோட்ஸ், எந்த லைனுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணணுமோ அதுக்கு போயிட்டு கோட் கோட் கோட். அப்போ இது 4 லைனுமே இப்போ கமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில யூசருக்கு ஸ்கிரீன்ல காட்டுறதுக்காக, ஸ்கிரீன் இல்ல டெர்மினல்னு சொல்லுவோம், அதுல காட்டுறதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு கோட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது கோட்ஸ்ல தான் எழுதணும், எதர் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தனா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் யூசருக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நான் யூசருக்கு டெர்மினல்ல காட்ட போறேன், அதாவது ஸ்கிரீன்ல காட்ட போறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு, 5 லைன் ப்ரோக்ராம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இதை ரன் பண்ணி காட்ட போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் அப்படின்னு போயிட்டு ரன் வித்தவுட் டிபக்கிங் இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு பைத்தன் டீபக்கரை செலக்ட் பண்ண சொல்லுவோம். செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிட்டு என்ன ஆகுது பாருங்க, இந்த கோட் ரன் ஆயிட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம யூசரோட ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். இது பில்ட் இன் ஃபங்க்ஷன், அதாவது பைத்தன் இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லைங்களா, அது கூடயே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஃபர்தர் ஸ்லைட்ல பார்ப்போம். பட் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப குளோபலான ஃபங்க்ஷன், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட்ல ஒரு வேரியேஷன் பார்ப்போம். என்ன அப்படின்னா நான் ஒரு 2 கன்செகட்டிவா லைன்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு பைத்தன் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதான் ரன் பண்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்க போய் ரன் வித்தவுட் டிபக்கிங் கொடுக்கலாம், இல்லைன்னா இங்க இந்த ட்ரையாங்கிள் ஐக்கன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. நீங்க பாருங்க ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு பைத்தன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும்போது வெல்கம் டு பைத்தன் பிரிண்ட் ஆயிருக்கு, ஆனா அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட் படி நான் ஒரே லைன்ல 2மே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஸோ அதுவுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கமா போட்டுட்டு வெல்கம் டு பைத்தன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ இது என்ன பண்ண போகுது, நான் 6th லைனை டெலீட் பண்ணிடுறேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் ஸ்பேஸ் விட்டு வெல்கம் டு பைத்தன் ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? பாருங்க ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு பைத்தன். ஸோ இந்த கமா போட்டு நான் எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் சொன்னாலும் இங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஓகே. நவ் ஹலோ வேர்ல்ட் ஸ்பேஸ் விட்டு வெல்கம் டு பைத்தன் இருக்கு. நான் இப்போ இதுல ஹலோ வேர்ல்டு கமா போட்டு வெல்கம் டு பைத்தன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கோட்ஸ்குள்ள போயிட்டு ஹலோ வேர்ல்டு கமா கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன்.
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு ஸ்ட்ரிங்கை இங்க பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ ரன் ஹலோ வேர்ல்ட் கமா வெல்கம் டு பைத்தன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ டேட்டா டைப்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு 4 டேட்டா டைப் இங்க போட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த டேட்டா டைப்பை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிளோட பேரை மென்ஷன் பண்ணணும், INT. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணோம். இப்போ பிரிண்ட் மை INT அப்படின்னு வேரியபிள் பேரை கொடுத்துட்டா அது என்ன பண்ணும் பைத்தன் அப்படின்னா, இந்த மை INTன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதை வந்து ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். பார்க்கலாமா? கொடுத்தோம்னா 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி we will try to print மற்ற வேரியபிள்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print my underscore float, இந்த மாதிரி print name, print is married, இந்த மாதிரி போட்டுட்டு என்டர் இந்த ரன் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வேல்யூஸும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்த எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணா அந்த வேரியபிள் பேரை வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ அதுல சப்ஸ்டியூட் ஆயிடுது. ஸோ வேரியபிளை வச்சு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். நான் எங்கெல்லாம் மையின்ட்னு கூப்பிடுறனோ என் ப்ரோக்ராம்ல அங்கெல்லாம் இந்த 10ன்ற வேல்யூ பிரிண்ட். ஸோ இதுல நான் ஒரு டேட்டாவோட டைப்பை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்ல நான் வந்து டைப்பை பிரிண்ட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த 4.5ன்ற பார்த்தாலுமே கண்டுபிடிச்சலாம் இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃப்ளோட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? பட் ப்ரோக்ராம் வழியா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரிண்ட் டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி மை அண்டர்ஸ்கோர் ஃப்ளோட் அப்படின்னு போட்டோம்னா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரன் பண்றேன். இங்க பாருங்க, கிளாஸ் float அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த வேரியபிள என்ன டைப் அப்படின்னு ப்ரோக்ராம் வழியா பண்ணணும் அப்படின்னா டைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் இஸ் மேரிட்ன்ற வேரியபிள கால் பண்ணாக்கா நமக்கு பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் ஒரு வேரியபிளோட டைப்பை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பார்ப்போம். கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் with your name and favorite number. அதாவது ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம்ன்றதுல உங்க பேரை எழுதிடணும். ஒரு ஃபேவரட் நம்பர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல உங்களுடைய ஃபேவரட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 20 அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், now I want to write a program to print out the message saying print statement வச்சுட்டு hello my name is அந்த பிராக்கெட் இருக்கிற இடத்துல your nameல உங்க நேமை பிரிண்ட் பண்ணிட்டு my favorite number is அப்படின்ற இடத்துல நம்பரை பிரிண்ட் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு my name அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்றேன். இதுல என்னுடைய பேரை போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டொனால்ட் டக். அதே மாதிரி my favorite number அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு என்னுடைய ஃபேவரட் நம்பர் 100. இது ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து print hello my name is கமா போட்டு my name print பண்ணணும். கமா மறுபடியும் my favorite number is கமா போட்டு my favorite number கொடுத்தனா என்னுடைய நமக்கு தேவையான ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆயிடும். பார்க்கலாமா? ஹலோ மை நேம் இஸ் டொனால்ட் டக் மை ஃபேவரட் நம்பர் இஸ் 100. ஸோ அப்போ நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா பிரிண்ட் பண்றோம். அடுத்து ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட்டை வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கி ப்ரோக்ராமுக்கு கொடுக்க போகுது.
நேம் இன்புட் என்டர் யுவர் நேம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஒரு வேரியபிள் நேம், இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இன்புட்னு இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த மெசேஜை ஸ்கிரீன்ல போட்டு வெயிட் பண்ணும். யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கீ பிரஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்டர் கீ பிரஸ் பண்ண உடனே ப்ரோக்ராம் வந்து அடுத்த லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்கிரீன்ல என்டர் யுவர் நேம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யூசர் ரெஸ்பான்ஸ்க்காக. சரிங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துட்டு பிரிண்ட், இப்போ வர நேமை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். ஹலோ கமா நேம். ரன் கொடுத்தோம்னா என்டர் யுவர் நேம் கொடுத்துட்டு இங்க கர்சர் வெயிட் பண்ணுது. ப்ரோக்ராம் இன்னும் முடியல, இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் ரன்னே ஆகல. ஸோ அப்போ நம்ம யூசருக்காக வெயிட் பண்ணுது. என்ன பண்றேன், டொனால்ட் டக் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கீயை பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு பாருங்க, ப்ரோக்ராம் அடுத்த லைனை போய் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த நேம் என்ற வேரியபிள பிரிண்ட் பண்ணுது. நேம் என்ற வேரியபிள்ல நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கின இன்புட் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் வழியா பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்போ இன்புட் ஃபங்க்ஷன்ல என்ன ஒரு கியூரியஸான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்புட் யூஷுவலா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ஸ்ட்ரிங்கா தான் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு சேலஞ்ச் ஒன்று ட்ரை பண்ணலாம் யூசிங் இன்புட். ஸோ கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் டு கெட் நேம் அண்ட் ஃபேவரட் நம்பர் ஃப்ரம் த யூசர். அப்போ யூசர் கிட்ட இருந்து அவருடைய பேரும் அவருடைய ஃபேவரட் நம்பரும் வாங்கி நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். Now I want you to write a program to print out the message saying hello, my name is. அதுல இன்புட்டா வாங்கின நேமை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் my favorite number is இன்புட்டா வாங்கின நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து விஷுவல் ஸ்டுடியோல நம்ம பண்ணி பார்க்கலாம். my underscore நேம்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு இன்புட் என்ன சொல்றேன், இந்த மெசேஜ் ஒன்று அனுப்புறேன், என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஒன்று அனுப்புறேன். அடுத்து அதே மாதிரி மை ஃபேவரட் நம்பர் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் ஃபேவரட் நம்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி யூஸ்வலா இன்புட் வந்து வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ இது நேம் ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்றது இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர் வந்து ஒரு நம்பர் அடிப்பார், அது ஆனா ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆகும் ஃபேவரட் நம்பர்ல. அது எப்படி அப்படின்னா, இப்போ மை ஃபேவரட் நம்பர் ஈக்குவல் டு இப்படி 25 அடிச்சனா இப்படிதான் வந்து ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் ஆகும். நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா 25 எப்படின்னு ஸ்டோர் ஆகணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, இன்ட் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி எண்டில் போய் ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இன்புட் வாங்குற ஒரு நம்பரை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். இன்புட் என்டர் யுவர் ஃபேவரட் நம்பர், யூசர் ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாரு, அந்த நம்பரை ஸ்ட்ரிங்கா தான் நமக்கு கிடைக்கும், அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்தி மை ஃபேவரட் நம்பர்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு டைப் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேவரட் நம்பர் வேரியபிளை டைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு என்ன மாதிரியான டேட்டா வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரன் பண்றேன், நேம் என்டர் பண்றேன், நம்பர் வந்து 100ன்னு என்டர் பண்றேன். பாருங்க, கிளாஸ் இன்டீஜர். சப்போஸ் நான் இந்த இன்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கு, அதாவது ஸ்ட்ரிங் டைப் ஆஃப்
வேரியபிள் இது, இந்த வேரியபிள்ல ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்டோர் பண்றோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர்னு மாத்திடுவோம். நம்பர்ஸ்க்குன்றதால இன்டீஜரா மாத்திக்கிட்டோம். அடுத்து கோயிங் பேக் டு த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண போறோம். சரிங்களா? பிரிண்ட்னு போட்டு ஹலோ மை நேம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு மை அண்டர்ஸ்கோர் நேம்ன்ற வேரியபிளை கால் பண்ணிடுங்க. அடுத்து மை ஃபேவரட் நம்பர் எஸ் அப்படின்னு போட்டு மை அண்டர்ஸ்கோர் ஃபேவரட் நம்பர்னு ஒரு வேரியபிளை கால் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நேம் என்டர் பண்ணுங்க. டொனால்ட் டக். ஃபேவரட் நம்பர் 200. ஸோ மை நேம் இஸ் டொனால்ட் டக் அண்ட் மை ஃபேவரட் நம்பர் இஸ் 200. அப்போ இன்புட் வாங்கி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். லெட்ஸ் கண்டினியூ. அடுத்த சேலஞ்ச் வந்து டேட்டா டைப் வச்சு பண்ணலாம். ஸோ கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் டு ஆஸ்க் யூசர் டு என்டர் எனி 2 நம்பர்ஸ். 2 நம்பரை இன்புட்டா வாங்கிக்கோங்க. ரைட் அ ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ். அப்போ இன்புட் ஃபங்க்ஷனை வச்சு 2 நம்பரை 1 by 1 வாங்கிக்கிறோம், 2 வேரியபிள்ல வாங்கிக்கிறோம். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட் த மெசேஜ் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் அந்த சம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 5ன்னு ஒரு நம்பர் வாங்குறோம், 3.2ன்னு ஒரு நம்பர் வாங்குறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம 8.2ன்னு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுடலாம். இன்புட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் இன்புட் என்டர் செகண்ட் நம்பர். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் இன்டீஜரா வாங்க போறேன். ஸோ இன்டீஜர்னு போட்டுருக்கேன். ஏன்னா யூஸ்வலா ஸ்ட்ரிங்கா தான் இன்புட் கொடுக்கும். செகண்ட் நம்பர் நான் ஃப்ளோட்டா வாங்குறேன், அதனால ஃப்ளோட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். அடுத்து சம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு 2 நம்பரையும் ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ சம்ன்ற வேரியபிள்ல ரிசல்ட் வந்துடும். இப்போ அதை பிரிண்ட் பண்ண போறோம். சம் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு கமா சம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் 12. என்டர் செகண்ட் நம்பர் 4.5. So sum of these 2 numbers என்னன்னா 16.5, which is the right answer. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா if ஸ்டேட்மெண்ட். இஃப்ன்றது என்ன அப்படின்னா, இஃப் ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதிட்டு அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா ஒரு வேலையை பாரு, அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா வேற ஒரு வேலையை பாரு. ஸோ டெசிஷன் மேக்கிங் அதுதான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ப்ரோக்ராம்ல பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வயசை ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு வேரியபிள், ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள். வயசு வந்து இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18, அதாவது என் ஏஜ் வந்து 18 இல்ல 18க்கு மேல இருந்தா நான் என்ன சொல்றேன், ஓட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறேன். எல்ஸ் அப்படின்னா வயசு வந்து 18க்கு கீழே இருக்கு அப்படின்னா யூ cannot vote. ஸோ ஒரு சிம்பிள் டெசிஷனை நம்ம எடுக்க முடியுது. உன் வயசை செக் பண்ணி நீ ஓட்டு போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம VS கோட்ல பண்ணி பார்க்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு 8. அதுக்கப்புறம் இஃப், இஃப்ன்றது ஒரு கீவேர்ட். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் நீங்க பண்ண போறீங்க, ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ண போறீங்க, நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் யூ கேன் vote. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதலாம். யூ கேன் vote, ஐ கேன் vote. அதுக்கப்புறம் எல்ஸ் பிளாக், எல்ஸ்ன்றதும் கீவேர்ட். எல்ஸ்னாலுமே ஏஜ் வந்து
lesser than 18 இருந்ததுன்னா else பிளாக் உள்ள வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கேயும் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். You cannot vote yet. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். சாரி. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இஃப் கீவேர்டுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் எழுதுறோம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் 3rd and 4th ரன் ஆகணுமா இல்லைன்னா 6th and 7th ரன் ஆகணுமான்னு பைத்தன் டிசைட் பண்ணும். ஸோ நம்ம கேஸ்ல ஏஜ் 18 கொடுத்ததால இங்க வந்து இந்த கண்டிஷன் செக் ஆகும். 18 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்ணும் பைத்தன். எஸ் அப்படின்றதுனால யூ கேன் ஓட், ஏ ஐ கேன் ஓட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, யூ கேன் ஓட், ஏ ஐ கேன் ஓட், இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் ஆயிடுச்சு. நான் இப்போ போயிட்டு இந்த வேரியபிள்ல 18க்கு பதிலாக 10 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணும். 10 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 பார்க்கும். ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் உடனே இஃப் குள்ள போகாது, எல்ஸுக்கு வந்துட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ரன் ஆகும். என்டர்னு கொடுத்தனா யூ கேனாட் ஓட்டட், சாரி. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பவர். இஃப் வச்சு ஒரு சேலஞ்ச் இப்போ ட்ரை பண்ணலாம். கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் to ask user for their marks. யூசர் கிட்ட இருந்து ஒரு மார்க், ஸ்டூடெண்டோட மார்க்கை இன்புட்டா வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணு. இஃப் மார்க் இஸ் லெஸ் தென் 35, இஃப் கண்டிஷனை வச்சு மார்க் வந்து 35 விட கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் யூ ஆர் ஃபெயில். இல்ல இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்ற கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், பிரிண்ட் யூ ஆர் பாஸ். So let's go to VS Code. Mark என்ற ஒரு வேரியபிள்ல இன்புட் வாங்குறேன். இன்புட் enter your mark. Since இது ஒரு இன்டீஜர், ஏன்னா மார்க் வந்து ஹோல் நம்பர்ன்றதுனால அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஃப்ளோட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். If mark is less than 35 அப்படின்னா print you are fail. else அதாவது மார்க் வந்து 35 இல்ல அதுக்கு மேல இருந்ததுன்னா print you are pass. ரன் பண்ணி பார்க்கலாம். enter your mark. நான் என்ன பண்றேன், 34 என்டர் பண்றேன். சோ இந்த லைன் வந்த உடனே மார்க் வந்து 34 என்டர் பண்ணேன். 34 லெஸ் தென் 35 ஆன்னு செக் பண்ணுது. இது ட்ரூ ஆயிடும். 34 is less than 35. அதனால print you are fail என்ற ஸ்டேட்மெண்ட் print. நான் மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், 35 கொடுக்கலாம். என்டர். ஸோ மார்க்கை மறுபடியும் கம்பேர் பண்ணும்போது 35 less than 35 ஆன்னு பார்க்குது. இல்லை, இட் இஸ் ஈக்குவல் டு 35. அப்போ எல்ஸ் கேஸ் போயிட்டு print you are pass என்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா ஆட் ஆர் ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கணும். Create a Python script to ask user for a number. யூசர் கிட்ட இருந்து இன்புட் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு நம்பர் வாங்கணும். அதுக்கப்புறம் if number is divisible by 2, அந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகுதா, எக்ஸாக்டா டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு print your number is even. If number is not divisible by 2, நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகல, அதாவது ரிமைண்டர் வந்து 0 கிடையாது, 0 இல்லாம வேற ஏதாவது வந்ததுன்னா then print your number is odd. So Visual Studio Code போயிட்டு ஒரு நம்பர் வாங்கிக்கலாம். my number என்ற வேரியபிள்ல input enter a number. இது இன்டீஜர்ன்றதுனால int அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் இஃப் கீவேர்ட் போட்டுட்டு my number என்ற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ மாடுலஸ் 2 equal to 0 அப்படின்னு போடுறேன். கோலன் print even else கோலன் print odd. இந்த மாடுலஸ்ன்ற ஆபரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா my number அப்படின்ற வேரியபிள் இருக்க வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணி
அதுக்கு வர ரிமைண்டரை கொடுத்துரும். இதுக்கு வர ரிமைண்டர் ஆஃப் இதுதான் இந்த mod ஆபரேட்டர். ரிமைண்டர் ஆஃப் my number divided by 2. இதுதான் இந்த மாடுலஸ் ஆபரேட்டர் கொடுக்கும். ஸோ அந்த ரிமைண்டரோட ஈக்குவல் டு அப்படின்னா செக் பண்றேன். ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு இருந்ததுன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த வேரியபிள்ல போடுறதுக்கு தான் சிங்கிள் ஈக்குவல் டு. டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா சேமா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, நாட் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு ஆபரேட்டர் இது. ஸோ மாடுலஸ்ன்ற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரிமைண்டர் வாங்கிக்கிறேன். மை நம்பர் டிவைடட் பை 2 பண்ணி அந்த ரிமைண்டரை வாங்குறதுக்கு மாடுலஸ் ஆபரேட்டர். அந்த ரிமைண்டரை டபுள் ஈக்குவல் டு சைன் போட்டு ஜீரோவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர். சப்போஸ் இந்த ரிமைண்டர் ஜீரோவா இல்லை அப்படின்னா அது ஆட் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஒரு 100 என்டர் கொடுத்தா ஈவன். ஏன்னா 100 டிவைட் பை 2 பண்ணிட்டு ரிமைண்டர் செக் பண்ணும். 100 by 2னா ரிமைண்டர் வந்து 0. அந்த 0 ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னா எஸ். அதனால ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகிடும். மறுபடியும் என்டர் பண்ணலாம். இந்த டைம் வந்து 9 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்றேன். என்டர். ஸோ ஆட் நம்பர். ஏன்னா 9 டிவைடட் பை 2 அப்படின்ற ஆபரேஷன்ல ரிமைண்டர் 1ன்னு வரும். இந்த ஆபரேஷன் முடியும் போது 1ன்னு ரிமைண்டர் வரும். அதை 0வோட கம்பேர் பண்றேன். அது 0வா இல்லை அப்படின்னால ஆட் நம்பரா பிரிண்ட் ஆகிடும். மூவிங் ஆன். அடுத்த கான்செப்ட் வந்து லூப்ஸ். அப்படின்றது என்னன்னா இங்க பைத்தன்ல 2 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஃபார் லூப். ஃபார்ன்றது கீவேர்ட். வைல் லூப். வைல்ன்றது கீவேர்ட். ஸோ லூப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த மல்டிபிள் டைம்ஸ் பண்றது. இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு பிரிண்ட் ஹலோ அப்படின்னு பண்ணணும். ஒரு தடவை பண்ணக்கூடாது, ஒரு 100 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரிண்ட் ஹலோன்னு சொல்லிட்டு 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க டைப் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு 100 தடவை ஹலோன்ற வேர்டு வந்து ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக வந்த ஒரு ஆப்ஷன் தான் லூப்ஸ். நீங்க 100 லைன் ஆஃப் கோட் எழுதுறதுக்கு பதிலாக 2 லைன்ல நீங்க அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் பத்தி போய் பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 100 அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஹலோ. ஸோ இதுல ஃபார்ன்றது கீவேர்ட், ஃபார் லூப்கான கீவேர்ட். ஐன்றது வேரியபிள் நேம். இது ஐ இருக்கலாம், ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஐன்னு வச்சு. இன்னன்றதும் கீவேர்ட், அதாவது ஒரு வேரியபிள் இன் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இது ரேஞ்ச்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பில்ட் இன் பைத்தன்ல இருக்கிற ஃபங்க்ஷன். நீங்க பைத்தன் இன்ஸ்டால் பண்ண உடனே இது அது கூடவே வந்துடும். ரேஞ்ச் ஆஃப் 100 அப்படின்னா என்னன்னா range of numbers starting from 0, 1, 2, 3, 4, etc. up to 99. நம்ம என்ன நம்பர் இங்க கொடுக்கறோமோ அது -1. ஸோ 0ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் ரேஞ்ச், அதுதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்கும். அப்போ இந்த லூப்ல போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் ஐ இன் 0, 1, 2, 3 up to 99 வரைக்கும் இது ரன் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் இங்க ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தனா 0ல இருந்து 9 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ் ஒன்னுத்துக்கும் ஐ வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னா உள்ள போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணணும். நத்திங் பட் ஹலோன்னு பிரிண்ட் ஆகும் டெர்மினல்ல. ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னா மறுபடியும் ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். ஐ ஈக்குவல் டு 2 மறுபடியும் ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். இது ஐ வந்து போயிட்டே இருக்கும். எத்தனை முறை வரைக்கும் போயிட்டு இருக்கோம்னா 9 வரைக்கும் போகும். ஐ ஈக்குவல் டு 9 ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லூப் முடிஞ்சிட்டு ப்ரோக்ராமும் எண்ட் ஆயிடும். ஸோ இந்த ஃபார் லூப்ல இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வச்சிருக்கோம். பட் யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸும் வச்சுக்கலாம். இப்போ ஹலோன்னு இருந்தது இல்லைங்களா, இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ல 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 10 வரைக்கும் ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ 10 டைம்ஸ் ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணலாம் பாருங்க. 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். 1, 2, 3, 4, 5.
6 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வெறும் ஸ்ட்ரிங் மட்டும்தான் இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டு கமா ஐயும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ கமா இந்த ஸ்ட்ரிங்ல போட்டுட்டு கமா ஐ. அப்போ ஒரு டைம் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 0ல இருந்து 9 வரைக்கும் போகும்போது நம்ம அதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஹலோ வேர்ல்ட் 0 1 2 3 4 அப் டு 9 வரைக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 முறை நீங்க ஹலோ வேர்ல்ட டைப் பண்றதுக்கு பதிலாக 2 லைன்ல அந்த டாஸ்கை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதனாலதான் வந்து லூப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரிப்பிட்டேஷனா என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண போறோமோ லூப் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் லூப் என்னன்னு பாத்தீங்கன்னா வைல் லூப். இதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஃபார் லூப் மாறுதான், ஆனா சின்டாக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ வைல்ன்றது தான் சின்டாக்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி கவுண்ட்னு ஒரு வேரியபிள் போட்டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கவுண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அதாவது ஒரு கண்டிஷன் எழுதுறோம். கவுண்ட்ன்ற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து 10க்கு குறைவா இருக்கிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணு. பிரிண்ட் கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. நான் என்ன சொல்றேன்னா கவுண்ட்ன்ற வேரியபிள்ல ஒரு வேல்யூ போட்டேன் ஃபர்ஸ்ட் 1. அதுக்கப்புறம் வைல்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி லூப் போட போறேன். எதுக்கு லூப் போட போறேன்னா ஒரு கண்டிஷன் எழுதணும். இந்த கவுண்ட்ன்ற வேல்யூ வந்து 10 வர வரைக்கும் நான் லூப் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். எதை லூப் பண்ண போறேன்னா எனக்குள்ள இருக்கிற என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை முறை ரன் பண்ண போறேன் அப்படின்னா கவுண்ட் 1ல இருந்து கவுண்ட் 10 வர வரைக்கும் நான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணும். ரன் பண்ணி பார்க்கலாம். 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ கவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்ப்போம். எஸ் ட்ரூன்னு இருந்ததுன்னா வைல்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ரன் ஆகும். அதாவது பிரிண்ட் 1 கவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி 2ன்னு மாத்திரும். இப்போ 2 இஸ் லெஸ் தென் 10 பார்க்கும்போது ட்ரூ, அதுவும் ட்ரூவா இருந்ததால மறுபடியும் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு கவுண்ட்டை பிளஸ் 1 ஆக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி அப் டு இங்க கவுண்ட் வந்து 10 வரும்போது என்ன ஆகும்னா கண்டிஷன் செக் பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 எஸ் அப்படின்னா 10 பிரிண்ட் பண்ணிட்டு கவுண்ட் வந்து 11 ஆயிடும். இப்போ 11 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இல்ல, ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து இதுக்கு வைல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணாம வெளியில போயிட்டு முடிஞ்சிடும். சரிங்களா. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா லூப் முடிஞ்சிடும். ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணலாம். கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் டு ஆஸ்க் யூசர் ஃபார் எ நம்பர். ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வச்சு ஒரு நம்பர் வாங்கிக்கோங்க. ஸோ யுவர் ப்ரோக்ராம் ஷுட் பிரிண்ட் கவுண்ட் டவுன் ஆஃப் தட் நம்பர் டு 0. அதாவது ஒரு நம்பர் வாங்கிட்டீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போய் 0 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி பிரிண்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் எப்படின்னா யூசர் வந்து 5ன்ற ஒரு நம்பர் என்டர் பண்ணா அவுட்புட் எப்படி இருக்குன்னா 5 4 3 2 1 0 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கோ டு விஷுவல் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பரை யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நம்பர் equal to input enter a number. இது இன்டீஜர் இருக்கிறதுனால int of அப்படின்னு போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டேட்டாவை ஸ்ட்ரிங் இன்டீஜரா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா while number is greater than or equal to 0. ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொடுத்த உடனே சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வந்து 0 வர வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வர போறோம். ஸோ நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்பர் ஈக்குவல் டு நம்பர்
-1 ஒரு ஸ்டெப்லயும் நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டே வர போறேன். சப்போஸ் நம்பர் 2ன்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணும். 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? எஸ். அப்போ 2 பிரிண்ட் பண்ணிட்டு 2 ஈக்குவல் 2 - 1 அப்படின்னா 1 ஆயிடும். 1 ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா பிரிண்ட் 1 1ஐயும் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வரும்போது 1 - 1 0 ஆயிடும். 0 இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0னா எஸ், அதையும் பிரிண்ட் பண்ணிட்டு 0 - 1னா -1 ஆயிடும். அதுக்கப்புறம் -1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் நம்பர் நம்ம என்ன பண்ணலாம், 5ன்னு என்டர் பண்ணலாம். பாருங்க 5 4 3 2 1 0 கவுண்ட் டவுன் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இன்னொரு சேலஞ்ச் லூப்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சீரீஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, Fibonacci series is a sequence in which each number is sum of two preceding ones. அதாவது first number always 0, second number always 1. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் Fibonacci series 0 1. இப்ப தேர்ட் நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா தேர்ட் நம்பர் வரும். தேர்ட் நம்பர் 0 + 1னா 1. இப்ப ஃபோர்த் நம்பர் எப்படி வரும்னா, அதுக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, 1 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஃபோர்த் நம்பர் வரும். 1 + 1 2. இப்போ அடுத்த நம்பர் 2 + 1 3, அடுத்த நம்பர் 3 + 2 5. ஸோ இந்த மாதிரி முன்னாடி ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். இதுதான் ஃபிபனாச்சி சீரீஸ் இல்ல ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் டு பிரிண்ட் first 10 numbers of the Fibonacci sequence. So மொத 10 நம்பரை ப்ரோக்ராம் வழியா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு initial 2 numbers is given. Always 0 and 1 தான் initial 2 numbers. First number 0, second number 1. ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சு 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் சேலஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் நம்பர்னு ஒரு வேரியபிள் போட்டு ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 10 நம்பர் பிரிண்ட் பண்ணணுன்றதுனால கவுண்ட் இன்னொரு வேரியபிள் வச்சு 10ன்னு என்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். Now while count is greater than 0, அதாவது கவுண்ட் வந்து 0 வர வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். என்ன பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ 0 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் டைம் 0 பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு வேரியபிள் வச்சுட்டு சம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர். அதாவது இது ஃபர்ஸ்ட் நம்பர்னு ஒரு வேரியபிள்ல இருக்கு, இது செகண்ட் நம்பர்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஒரு லூப்பை 10 முறை ரன் பண்ண போறேன். இந்த ஒரு முறையும் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்றேன், 0 பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிள்ல வச்சுக்கிறேன், சம்னு ஒரு வேரியபிள்ல. ஓகேங்களா? இப்போ 0 + 1னா 1ன்னு வரும். இப்போ இந்த 1ன்ற வேல்யூ வந்து சம்ன்ற வேரியபிள்ல இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர். இப்போ 0 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், 1 தான் செகண்ட் நம்பர். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு இதுன்னு மாத்திட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வேரியபிளை இங்க வந்து பாயிண்ட் பண்றேன். இப்போ செகண்ட் நம்பர் என்னன்னு பாயிண்ட் பண்ணுவோம்னா, சம்முக்கு பாயிண்ட். செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு சம், அதாவது சம்ன்ற கால்குலேட் பண்ணி வச்சிருந்த வேல்யூவை எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் நம்பர்ல போட்டுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0, 1ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல 0, செகண்ட் நம்பர்ல 1. இந்த ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது சம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, 0 + 1 = 1 தான் இருக்கும். அப்போ இந்த லூப் நடந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன மாத்துறேன் அப்படின்னா 1ன்னு மாத்திடுவேன். செகண்ட் நம்பர்ல இந்த சம்மோட அவுட்புட் 1, அதை ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணிட்டு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் -1, அதாவது கவுண்டர் ரெடியூஸ் பண்றேன். ஏன்னா 10 நம்பரை பிரிண்ட் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டேன், அதனால ரெடியூஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் கவுண்டை செக் பண்றேன். 9 ஆயிடும். 9 இஸ் கிரேட்டர் தென் 0வா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் நம்பரை மாத்தந்தால இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல 1ன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ 1 பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு
சம் பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் 1,1 இருக்கு. சம் ஈக்குவல் டு 1 + 1 ஈக்குவல் டு 2 வந்துடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர்ல செகண்ட் நம்பர் போட்டேன்னா என்ன ஆகும்னா 1, சம் போய் செகண்ட் நம்பர்ல போட போறேன் 1,2 மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு டைமும் நான் ஃபர்ஸ்ட் நம்பரை நவுத்திக்கிட்டே போறேன். சம்ம செகண்ட் நம்பர் ஆக்கிட்டேன்னா எனக்கு கண்டினியூஸா இந்த சீக்வன்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிளை லூப்காக வச்சுக்கிட்டேன். கவுண்ட் 0 கிரேட்டர் தான் இருக்கிற வரைக்கும் நான் சுத்திக்கிட்டே இருக்க போறேன். சரிங்களா? எதுக்காக சுத்த போறேன் அப்படின்னா ஒரு டைமும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிடுறேன். 0 பிரிண்ட் பண்ணிட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள்ல வச்சுக்கிட்டேன். சம்மன் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பருக்கு மூவ் பண்றேன், செகண்ட் நம்பரை சம்முக்கு மூவ் பண்றேன். அவ்வளவுதான். மூவ் பண்ணிட்டுன்னா எனக்கு மாறிடுச்சு. அடுத்த சீக்வன்ஸோட அடுத்த நம்பர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லூப்பை ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம் 10 முறை. சரிங்களா? பாருங்க 0, 1, அதுக்கப்புறம் 1 + 0 = 1, 1 + 1 = 2, 2 + 1 = 3, 3 + 2 = 5, 5 + 3 = 8. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு up to 34. 10 நம்பர் பிரிண்ட் பண்ற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. அடுத்த டாபிக் வந்து லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸ்ல சிம்பிள் டேட்டா தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட், ஒரு ஸ்ட்ரிங், பூலியன் தான் ஸ்டோர் பண்ணோம். இப்போ லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், மல்டிபிள் வேல்யூஸை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, செரி. ஸோ இது பைத்தனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், 3 ஸ்ட்ரிங் எடுத்துட்டு போய் ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ அதை ஸ்டோர் பண்றதுக்கு லிஸ்ட்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ண போறேன். அந்த லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை ஓபன் பண்ணி எல்லா ஐட்டம்ஸையும் போட்டுட்டு மறுபடியும் ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை டைப் பண்ண போறேன். ஒரு மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இட் கேன் பி 1 or more. ஒன்னு கூட லிஸ்ட் தான், மல்டிபிள் இருந்தாலும் லிஸ்ட் தான். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எல்லா ஐட்டம்ஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேரியபிள்ல லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிக்ஷனரின்னு இன்னொரு டேட்டா டைப் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐட்டம்ஸை கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல எப்படி நம்ம ப்ரோக்ராம் வழியா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத எப்படி ஸ்டோர் பண்ணலாம், டிக்ஷனரி வச்சு ஸ்டோர் பண்ணலாம். கீ வேல்யூ பேர் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்க்கு நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த நேமை டைப் பண்ணிக்கலாம். கமா ஏஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா ஏஜ்ல அவனுடைய வயசை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிக்ஷனரிய இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, இப்படிதான் டிக்ஷனரிய ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பிசிக்கல் டிக்ஷனரி மாதிரி தான். இது ஒரு வேர்டு, அதுக்கான மீனிங், இது ஒரு வேர்டு, அதுக்கான மீனிங். சிம்பிளா இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். கீ லெஃப்ட் சைட்ல கோலன் போட்டு அதுக்கு வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூன்றதால கோட்ஸ்ல கொடுக்குறோம். கீ எப்போதுமே கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். இது கேன் பி சிங்கிள் கோட்ஸ் ஆர் இட் கேன் பி டபுள் கோட்ஸ், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்னாலும் ஒர்க் ஆகும், டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே கீஸ் தான். அப்போ கீஸை யூஸ்வலா கோட்ஸ்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏஜும் கோட்ஸ்ல. ஏஜ்ன்றது வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர்ன்றதால கோட்ஸ் இல்லாம வேல்யூ கொடுக்கலாம். கீயை மட்டும் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரியும் we can print of student அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க டிக்ஷனரி டைப்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. கீ வேல்யூ கமா கீ வேல்யூ, எத்தனை கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கோ எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். ஒரு சேலஞ்ச் ஒன்று லிஸ்ட் வச்சு பார்க்கலாம். கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் டு லிஸ்ட் யுவர்
டீச்சர்ஸ் நேம். அதுக்கப்புறம் print the teacher name 1 by 1. சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சர்னு ஒரு வேரியபிள் போட்டு லிஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அனில் என்ற ஒரு டீச்சர் இருக்காங்க, பாபி, கால், டொனால்ட், ஒரு 4 டீச்சர் இருக்காங்க. ஸோ பிரிண்ட் 1 by 1 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ டீச்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லாமே ஒரே டைம்ல பிரிண்ட் ஆயிடும். 1 by 1 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா லிஸ்ட்ன்றது என்னன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. அப்போ நான் லூப்பை வச்சு பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 4. ஏன் நான் 4 போட்டிருக்கேன்னா லிஸ்ட்ல 4 எலிமெண்ட் இருக்கு, அதனால 4ன்னு போட்டிருக்கேன். print teacher ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு ஐன்னு போடணும். அதாவது இந்த லூப் என்ன பண்ணும்னா i ஈக்குவல் டு 0ல இருந்து i ஈக்குவல் டு 1, i ஈக்குவல் டு 2, i ஈக்குவல் டு 3ன்னு 4 டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஒரு டைம் ரன் ஆகும் போதும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கால் ஆகும். வரும்போது டீச்சர் ஆஃப் ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் ஆஃப் 0th எலமெண்ட்டை பார்க்கும். 0th ஐட்டம் இல்ல எலமெண்ட் என்ன இருக்குன்னா அனில். இந்த லிஸ்ட் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். இது 0, இது 1, இது 2, இது 3 இண்டெக்ஸ் பண்ணலாம். லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸை இண்டெக்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். 0th எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். அப்போ டீச்சர் ஆஃப் 0னா அனில், டீச்சர் ஆஃப் 1னா பாபி, டீச்சர் ஆஃப் 2னா கால், டீச்சர் ஆஃப் 3னா டொனால்ட். ஸோ இப்படி எலமெண்ட்டை இண்டெக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்போ ஐன்னு போட்டதால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த லூப்ல ஐ 0னா அனில் பிரிண்ட் ஆகும், ஐ 1னா பாபி பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஐ 3 வரைக்கும் போகும். சரிங்களா? லெட்ஸ் அனில், பாபி, கால், டொனால்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். லிஸ்ட்ல இன்னொரு சேலஞ்ச், கிரியேட் அ பைத்தன் ஸ்கிரிப்ட் வித் அன் எம்டி லிஸ்ட். ஸோ எம்டியா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். The script should ask top 3 favorite subjects 1 by 1. அதாவது 3 ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸை இன்புட்டா யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 3 ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸையும் 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் தீஸ் டு த லிஸ்ட். லிஸ்ட்டுக்கு எம்டியா கிரியேட் பண்ண லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் இட் ஷுட் பிரிண்ட் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் 1, 2, 3 இது மூணுத்தையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க. அதுல எம்டியா ஒரு லிஸ்ட்டை இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு லிஸ்ட் கிரியேட் ஆயிடும். இந்த லிஸ்ட்ல எந்த வேல்யூமே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபேவரட் சப்ஜெக்ட் 1, அதாவது ஃபேவரட் 1 அப்படின்னு போட்டு இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். Enter your first favorite subject. அதுக்கப்புறம் favorite 2 அதே மாதிரி input. Enter your second favorite subject. Fav 3 input. Enter your third favorite subject. So 3 elements வாங்கியாச்சு. 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வாங்கி 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்ல சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ டாட் அப்படின்னு வச்சேன்னா இங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதுவே கொடுக்கும். append, clear list, copy elements to the list, count the number of elements in the list. ஸோ ஒன்னுத்துக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. இப்போ append கிளிக் பண்ணா append ஆப்ஜெக்ட் டு தி எண்ட் ஆஃப் த லிஸ்ட், அதாவது append அப்படின்னு போட்டுட்டு fav_1 அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை இந்த லிஸ்ட்ல போயிட்டு append பண்ணு, கடைசியா எடுத்துன்னு போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதுதான் append. ஸோ இதை பத்தி தெரியல அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம்.
லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. இப்போ கிளிக் பண்ணனா மறுபடியும் காட்டுறேன். அப்பண்ட்னா அப்பண்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். லிஸ்டோட கடைசியில எடுத்துன்னு போய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபேவரட் 1, 2, 3ன்னு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சார்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் பண்ணலாம், கவுண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணலாம், இன்சர்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல போயிட்டு லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப் அண்ட் போதுமான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் நடந்த உடனே லிஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் ஃபேவரட் சப்ஜெக்டோ அது முதல்ல இருக்கும். அடுத்தது ஃபேவரட் சப்ஜெக்ட் 2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்டர் பண்ணோம்னா தமிழ் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். செகண்ட் இங்கிலீஷ் என்டர் பண்ணா இங்கிலீஷ் செகண்ட்ல இருக்கும். தேர்ட் ஃப்ரெஞ்சு என்டர் பண்ணா ஃப்ரெஞ்சு லாஸ்டா வந்து அப்பண்ட் ஆயிடும். அப்பண்ட்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே போகும். சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டாட் append fav_3. ஸோ இப்போ 3 ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் வாங்கிட்டு 3த்தையுமே நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டோம். ஸோ யூசிங் அப்பண்ட் ஃபங்க்ஷன் வச்சு ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா பிரிண்ட் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே. மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு கமா விட்டுட்டு சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் பேரை வச்சுட்டு ஆஃப் 0, அதாவது இண்டெக்ஸ் 0ல என்ன சப்ஜெக்ட் என்டர் பண்ணுமோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட். அதை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். அடுத்து சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 1, அடுத்து சப்ஜெக்ட் ஆஃப் 2. ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ், செகண்ட் சப்ஜெக்ட் தமிழ், தேர்ட் சப்ஜெக்ட் ஃப்ரெஞ்ச். நீங்க பாருங்க, மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இங்கிலீஷ், தமிழ், ஃப்ரெஞ்ச். ஸோ நம்ம என்ன ஆர்டர்ல நம்ம என்டர் பண்ணமோ அதே ஆர்டர்ல போய் அப்பண்ட் ஆயிடுச்சு. தென் இண்டெக்ஸ் வச்சு நம்ம query பண்ணி எடுத்து பிரிண்ட் பண்ணியாச்சு. டிக்ஷனரியில ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணலாம்னா, கிரியேட் அன் எம்டி ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி. ஒரு எம்டியான ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அண்ட் ஆட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்டூடெண்டோட ஜெண்டர், ஸ்டூடெண்டோட ஏஜ், ஸ்டூடெண்டோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸ், ஸ்டூடெண்டோட அட்ரஸ் ஆஸ் கீஸ் ஃபார் த டிக்ஷனரி. அதாவது இது எல்லாமே லெஃப்ட் சைட்ல கீஸா ஆட் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூஸும் ஒரு அப்ராப்ரியேட் வேல்யூஸும் கொடுத்து டிக்ஷனரியை ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அடுத்து பிரிண்ட் த வேல்யூஸ் இன் த டிக்ஷனரி யூசிங் த கீஸ். ஸோ கீஸை வச்சே வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அது எம்டியா கிரியேட் பண்ணும். கர்லி பிராக்கெட் வச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆஃப், கீஸ் எப்போதுமே கோட்ஸ்ல தான் வரும், டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள். ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு, இது ஸ்ட்ரிங்ன்றதுனால ஸ்ட்ரிங்ல கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃப் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு டொனால்ட். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோட ஜெண்டர் கேட்டிருந்தாங்க, ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். அடுத்து ஸ்டூடெண்டோட ஏஜ் ஈக்குவல் டு சே 25. அப்புறம் ஸ்டூடெண்டோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இஸ் மேரிட், ஃபால்ஸ். ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸ், இப்போ ஸ்கில்ஸ்னா மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அப்போ வெறும் ஒரே ஒரு ஸ்கில் செட்டை கொடுக்கலாமா அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். ஆனா மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருந்தா எப்படி கொடுக்கலாம்னா ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாவா தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு பைத்தன் தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு சி தெரியும், இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஸ்கில்ஸ்ன்ற கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் ஆயிடும். ஸோ இது எல்லாமே டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ். கீஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் கீஸ், இது எல்லாம் வேல்யூஸ். அடுத்து ஸ்டூடெண்டோட அட்ரஸ். இப்போ அட்ரஸ்லயும் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதை லிஸ்டா கொடுக்கலாம்னா
எஸ் லிஸ்டா கொடுக்கலாம். பட் மோர் மீனிங்ஃபுல்லா இருக்குன்னா அதையே ஒரு டிக்ஷனரியா ஃபார்ம் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அட்ரஸோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரீட் இருக்கும். எம்ஜி ரோட் ஃபார் எக்ஸாம்பிள், கமா சிட்டி சே டெல்லி, கமா country India, pin code so student first name la ஒரு string, last name லயும் string, genderல male ஆ female ஆன்னு கொடுத்துட்டோம், age வந்து ஒரு integer, marriedன்றது false ஆ true ஆ boolean value, ஸ்கில்ஸ்ல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்க்கு வந்து 3 லாங்குவேஜ் தெரியுது, ஜாவா, பைத்தான், சி. அட்ரஸ்ல ஸ்ட்ரிங்கா ஒரு ஸ்ட்ரிங்காவும் கொடுக்காம ஒரு லிஸ்டாவும் கொடுக்காம ஒரு டிக்ஷனரியாவே கொடுத்துருக்கோம். இதை சிம்பிளா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கா கூட கொடுக்கலாம், பட் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா டிக்ஷனரியாவே கொடுத்தாச்சு. அப்போ ஒரு டிக்ஷனரிக்குள்ளேயே இன்னொரு டிக்ஷனரிய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளா பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட்னு போடலாம். இது ஒரு வே. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இட் வில் கம் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரே லைன்ல வந்துடும். இப்போ நம்ம இப்படி வேணாம், நம்ம வந்து ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட் படி பிரிண்ட் த வேல்யூஸ் யூசிங் த கீஸை வச்சு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க வெளியில ஸ்கிரீன்ல வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு கமா ஸ்டூடெண்ட் ஆஃப் கோட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம், நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணமோ ஃபர்ஸ்ட் நேம்னு அதே பேரை இங்க கொடுத்துக்கணும். ஸோ அதே கீயை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கிற வேல்யூவை மார்க் எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் மார்க், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நேம்ல மார்க் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அதாவது கீயை கொடுத்தீங்கன்னா எனக்கு மார்க்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் நேம், இப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் லாஸ்ட் நேமை காப்பி பண்ணி இங்க போட்டு, ஸோ ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் நேம் கீயை போட்டீங்கன்னா டொனால்ட் என்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். சேம் வே நெக்ஸ்ட் ஜெண்டர் பிரிண்ட் பண்ணலாம். gender, student of gender. So key வச்சு we are trying to access the elements of dictionary. அப்போ ஏஜ்க்கு student of age, அடுத்து is married, student of is married. அடுத்து skills print பண்ணுவோம். skills, student of skills என்ற key யூஸ் பண்ணி print பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் அட்ரஸ். student of address. ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும், ஒரு லைன்ல இன்ஃபர்மேஷன் வந்துடும். அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே அது ஒரு பீஸ் ஆஃப் கோட், ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட். அந்த லைன்ஸ் ஆஃப் கோட் என்ன பண்ணா ஒரு வேலையை பார்க்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த DEF அப்படின்றது கீவேர்ட், டிஃபைன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்கான ஒரு கீவேர்ட். அதுக்கப்புறம் இங்க கிரீட் அப்படின்னு இருக்கிறது ஒரு பேர், ஃபங்க்ஷனோட பேர். இது எது வேணாலும் இருக்கலாம், வெல்கம், ஹலோ, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ மீனிங்ஃபுல்லா ஒரு பேரை கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், அதாவது இதுல வந்து எம்டியா இருக்கு பிராக்கெட்ஸ்குள்ள,
இதுல வந்து வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா, டிஃபைன்ன்றது கீவேர்ட் டு இண்டிகேட் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்கான கீவேர்டு இது. இது ஃபங்க்ஷனோட பேரு கிரீட்ன்றது. இந்த பிராக்கெட்குள்ள கொடுக்கறது இன்புட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமலும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல கொடுக்கல, அது எம்டியா விட்டாச்சு. இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு நேம்ன்ற வேல்யூ வேரியபிளை இன்புட்டா கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா கொடுக்குறோம். கொடுத்துட்டு கோலன் வச்சு முடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னா, இந்த ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூசருக்கு ஸ்கிரீன்ல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். இதை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா, கிரீட் ஆஃப் ஒரு பேரை வச்சு கூப்பிடலாம். இல்லைன்னா கிரீட் எம்டியா விட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். பேரை வச்சு கூப்பிட்டா இந்த ஃபங்க்ஷன் கால். சரிங்களா? ஸோ இது யூஸ்வலா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு ஃபங்க்ஷனா ஒரு தடவை எழுதி வச்சுட்டுனா அதை எங்கிருந்து கூப்பிட்டாலும், ப்ரோக்ராம்ல எங்கிருந்து கூப்பிட்டாலும் அதே வேலையை தான் பார்ப்பான். சப்போஸ் நான் ப்ரோக்ராம்ல 2 நம்பர் கொடுத்தா ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. நான் எல்லா இடத்துலையும் 2 நம்பரை ஆட் பண்றதுக்கு கோட எழுதாம ஒரு ஃபங்க்ஷனா எழுதி வச்சுட்டு அதுக்கு இன்புட் 2 நம்பர் கொடுத்துட்டேன்னா, நான் எங்கிருந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு ஆட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ ஒரு தடவை கோடை எழுதிட்டு அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் மெயின் யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எழுதி பார்க்கலாம். டெஃப் கிரீட்ன்றது ஃபங்க்ஷன் நேம். இதுல இன்புட்டா நேம்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு கோலன் டேப் கொடுத்துட்டு பிரிண்ட் ஹலோ நேம். ஸோ நம்ம கிரீட் பண்றோம். ஒரு யூசர் வந்தாருன்னா ஒரு கிரீட் பண்றோம். இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். இதை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனோட பேரு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் அலைஸ் அப்படின்னு ஒரு பேர் அனுப்புறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது என்ன ஆகும்னா, ப்ரோக்ராம் இங்க ஜம்ப் ஆகி அலைஸ்ன்ற ஒரு வேல்யூவை நேம்ல போட்டுரும், வேரியபிள்ல போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரன் ஆகும். இங்க ஒரு ஃபங்க்ஷன் தான், ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஐ கேன் ஹேவ் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹலோ வேர்ல்ட். இப்போ ரன் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹலோ கமா வேர்ல்ட், ஹலோ கமா அலைஸ் வேர்ல்ட் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு 10 முறை இந்த ஹலோ கமா ஒரு பேரை கொடுத்தா ஹலோ கமா நேம்னு பிரிண்ட் ஆகணும், அப்புறம் வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். 10 முறை இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஆர் சிம்பிளா ஹலோ கமா நேம 10 முறை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஹலோ நேம், ஹலோ நேம், ஹலோ நேம், ஹலோ நேம், ஹலோ நேம்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு முறையும் வேற வேற நேம் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஹலோ அலிஸ், ஹலோ டொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் மாத்திக்கிட்டே போகணும் இல்லைங்களா? இதுதான் யூஷுவல் வே. ஒரு 10 முறை ரன் பண்ணி 10 முறை வேற வேற வேல்யூ வச்சு நான் ஃபில் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த மாதிரி இன்புட் கொடுத்துட்டோம்னா இந்த இன்புட்டை வச்சு நம்ம மாத்திக்கினே இருக்கலாம். நான் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஐ கேன் கால் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு வெறும் இன்புட்டை மட்டும் மாற்றுவேன். அலிஸ், இங்க வந்து செகண்ட் வந்து டொனால்ட், இங்க வந்து டக் ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து சம்திங் மவுஸ். ஸோ இந்த மாதிரி இன்புட் மாற்றி கொடுத்தனா ஒரே பீஸ் ஆஃப் கோடு தான் ரன் ஆக போகுது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிக்கும். இப்போ ரன் பண்ணா 4 முறை ஹலோ கமா அந்த பேரை வச்சு பிரிண்ட் பண்ணிடும். ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சேலஞ்ச் பார்ப்போம். ரைட் அ ஃபங்க்ஷன் டு ஆட் 2 நம்பர்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதி 2 நம்பரை ஆட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். which takes 2 parameters. அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல 2 பேராமீட்டரை இன்புட்டா 2
வேரியபிளை கொடுக்க போறேன். அந்த 2 வேரியபிளை ஆட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அண்ட் ரிட்டர்ன்ஸ் த சம். 2 வேரியபிள் ஆட் பண்றது மட்டும் இல்லாம அந்த சம்மை ரிட்டர்ன் பண்ணிடும். நான் எங்க இருந்து அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறோமோ அந்த இடத்துக்கே அது ரிட்டர்னும் பண்ணிடும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் டிஃபைன் டெஃப்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் ஆட், 2 வேரியபிள் கொடுக்க போறேன், நம்பர் 1, நம்பர் 2 கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் வந்துச்சு டோட்டல் நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் 2 வேரியபிள் இன்புட்டா வர 2 வேரியபிளை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதை நான் யார் என் ஃபங்க்ஷன் ஆடுன்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு திரும்ப இந்த டோட்டல்ன்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை அனுப்பணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு எந்த வேரியபிள் அனுப்ப போறீங்க, டோட்டல். அப்போ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 ஆட் பண்ணிட்டு அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்றேன். யாரு என்ன ஆடுன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவுட்புட்டா நான் கொடுக்க போறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்பர் 1 ஈக்குவல் டு இன்புட், யூசர் கிட்ட இருந்து 2 நம்பரை வாங்கிக்கலாம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். சின்ஸ் இது இன்டீஜரா இருக்கிறதுனால இன்ட்னு போட்டுட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 2 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of enter second number. அடுத்து sum equal to என்ன பண்ணலாம், num1 plus num2 போடலாம். ஆனா மல்டிபிள் பிளேஸ்ல இப்ப நான் இதே மாதிரி அடிஷனா ஒரு 100 தடவை பண்ணோம் அப்படின்னா ஒரே இடத்துல இதே மாதிரி நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 100 தடவை நம்ம எழுதி ஆகணும். அதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆட்னு கூப்பிட்டு நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துடலாம். இது என்ன ஆகும்னா ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. இந்த நம்பர் 1 நம்பர் 2ன்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை இன்புட்டா கொடுத்து ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கூப்பிட்ட உடனே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணி அது சம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இங்க வர வேல்யூ சம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். ஃபைனலா பிரிண்ட் sum equal to sum. ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 100, செகண்ட் நம்பர் 200 என்டர்னு கொடுத்தவொடனே sum equal to 300 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆஃப் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் சில ப்ரோக்ராம்ஸ் இங்க ட்ரை அவுட் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். கால்குலேட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ சிம்பிளா ஒரு கால்குலேட்டர் பண்ணி அதுல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்ரேஷன்ஸுக்கும் ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறீங்க. நம்ம இங்க எக்ஸாம்பிள் ஒரு சேலஞ்சில் பார்த்த மாதிரி ஆட்ன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, டிஃபைன் சப்ராக்ட், டிஃபைன் மல்டிப்ளிகேஷன், டிஃபைன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சப்ராக்ஷன்ல டோட்டல் ஈக்குவல் டு நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2 அந்த மாதிரி கோடு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு கால்குலேட்டர் மாதிரி நீங்க அந்த ப்ரோக்ராமை கோட் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு அதை நம்ம என்ன ஆப்ரேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்ஸுமே இதுல கவர் ஆகும். அடுத்து கெஸ் த நம்பர் கேம். அதாவது ரேண்டமா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நம்பரை பிக் பண்ண சொல்லிட்டு அதை யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அது 2 நம்பர் சேமா இருந்ததுன்னா யூசர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. நம்பர் கம்ப்யூட்டர் பிக் பண்ண ரேண்டமா பிக் பண்ண நம்பரும் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கின நம்பரும் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது நம்பர் இஸ் நாட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல ஹிண்ட் பாத்தீங்கன்னா ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க கூகுள் யூஸ் பண்ணி பைத்தன்ல ரேண்டமா ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரேண்டமா ஒரு நம்பரை எப்படி
ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே விட்டிங்கன்னா தெர் இஸ் அ சான்ஸ் தட் நாங்க மறந்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எப்பெல்லாம் முடியுதோ, இன்ஃபேக்ட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்க டெவலப் பண்ண முடியும். அண்ட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் ஆன்லைன் இன் கூகுள் யூஸ் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். python.org-ல நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு, அதையும் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்க பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில் செட் வந்து டெவலப் ஆகும். இந்த python.org போயிட்டு நீங்க டாக்குமெண்டேஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டாக்ஸ் இங்க இருக்கும். இதுல நிறைய கொடுத்துருப்பாங்க, பிகினர்ஸ்க்கான கைடு, மாடரேட்டா தெரிஞ்சவங்களுக்கு, அட்வான்ஸ்ட் யூசர்ஸ்க்கு, பைத்தான் யூசர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்து படிக்கலாம். நீங்க இப்ப நம்ம பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, இல்ல பைத்தனை கத்துக்க விரும்பினா, you can always contact us in the below given number or using this email ID. We are more than ready to help you out. Thanks for watching this video.